அனைவருக்கும் வணக்கம். யமன் கிட்ட போராடி தன் கணவரின் உயிரை மீட்டாள் சாவித்ரி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த தலத்துல இறைவனோடையே போராடி தன் கணவனின் உயிரை மீட்டாள் ஒரு பெண். முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அமைச்சர் அலைவாணர், அவருக்கு ஒரு ஆசை, ஈசனுக்கும் மங்கள நாயகிக்கும் ஒரு ஆலயம் எழுப்பணும்னு தவிச்சார். அதனால அரசாங்க பணத்தை எடுத்து ஒரு அழகான ஆலயம் கட்டினார். இந்த செய்தி அரசனுக்கு தெரிய வந்தது. அரசனுக்கு கோபம் வந்து கடுமையான தண்டனை விதித்தார். ஆனா அதுக்கு முன்னாலேயே அலைவாணர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். இது தெரிந்த அவருடைய மனைவி நேர திருமங்கலக்குடிக்கு ஓடி வந்தா. அந்த ஈசன் கிட்டையும் அம்பிகை கிட்டையும் முறையிட்டா. அவளுடைய வேண்டுதலை ஏற்று அவளுக்கு அருள் கிடைச்சது. அதனால அவளுடைய கணவர் தூக்கத்துல இருந்து முழிச்சு எழுந்த மாதிரி உயிர் பெற்று உட்கார்ந்தார். எல்லாரும் இதை பார்த்து அதிசயித்து போனாங்க. உயிரை கொடுத்ததுனால இங்க இருக்கிற ஈசனுக்கு பிராணநாதேஸ்வரர் என்கிற பேரும், மாங்கல்ய பாக்கியத்தை கொடுத்ததுனால இங்க இருக்கிற அம்பிகைக்கு மங்களாம்பிகை என்கிற திருநாமமும் வந்தது. இன்னைக்கும் பெண்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய கணவர் நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும்னு மாங்கல்ய சரட பிரசாதமா பெற்றுக்கொள்ளுகிற வழக்கம் இந்த இடத்துல உண்டு. இந்த இடம் கும்பகோணம் மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில ஆடுதுறைக்கு வடக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. நீங்களும் மறக்காம திருமங்கலக்குடிக்கு வாங்க. இங்க இருக்கிற மங்கள நாயகியான மங்களாம்பிகையையும் பிராணநாதேஸ்வரரையும் வழிபட்டு அம்பாளின் பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.